அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550044440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அப்போ இலங்கையினுடைய அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் சிங்களர் அல்லாத ஒருத்தர் அதிபராக மாற முடியாது. இதுதான் பேசிக் ஃபேப்ரிக் இதுதான். இப்போ இலங்கையினுடைய அரசியல் சாசன கட்டமைப்பு என்பது அதிகார பகிர்வு செய்யப்படாத ஒரு ஒற்றையாட்சி யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷன். வேறு மொழி பேசக்கூடிய மக்கள், வேறு பண்பாடு கொண்ட மக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் ஒற்றையாட்சி முறை என்பது சர்வாதிகார ஆட்சி முறை தான். அந்த ஜேவிபி என்ன சொல்லுது என்றால், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் உரிமை பெறுவது என்பது, தமிழர்களுடைய அரசியல் என்பது இந்தியாவினுடைய அரசியல் நலனை இலங்கைக்குள்ளாக முன்னகர்த்தக்கூடியவர்கள். ஆகவே இவர்களுக்கான உரிமைகளை மறுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் கோட்பாடு அடிப்படையாக வச்சிருக்கிறார். அடிப்படையின் கோட்பாடே அதுதான் வச்சிருக்கிறாங்க. அமைதி பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாது, அவங்களை திருப்பி தாக்கி இராணுவத்தால் தாக்குங்க அப்படின்னு ஜேவிபி சொன்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இன்னைக்குமே அவங்களுடைய அணுகுமுறை டுவர்ட்ஸ் விடுதலை புலிகள் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி இல்லை, அப்படி சொன்னதாக ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. இவன் எப்படி ஒரு ஏகதிபதி எதிர்ப்பாளர் இருப்பாங்க. இவனை இடதுசாரின்னு சொல்றதே பெரிய அவமானகரமான ஒன்றாகத்தான் நம்ம பார்க்கணும். பெரும்பான்மை போக்கில் இருந்து வடக்கு பகுதி தனியாக பிரிந்து நிற்க போகிறதா என்று கேட்க விரும்புகிறேன்னு பேசி போறாரு. மோடி பேசுறதுக்கும் இவர் பேசுறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? விடுதலை புலிகள் போனதுக்கப்புறம் இந்தியாவுக்கு பாதிப்பு தான் வரும். இந்தியாவுக்கு பாதிப்பு வரதை பற்றி இந்தியாவை கவலைப்படாதப்ப நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சிங்களத்தை வளர்த்ததும் இந்தியா தான். ஆகவே இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு பிரச்சனை வருகிறது என்றால் அது இந்தியா உருவாக்கி கொண்ட பிரச்சனை. இப்போ சீனா கப்பல் வருதுன்னா அமெரிக்கா கப்பல் வருது, சீனாவுக்கும் அமெரிக்காவும் சண்டைனா இந்த பகுதியில் குண்டு போட போகிறான்னு அர்த்தம். நம்ம தலையில் தான் ஒழுகு போகுது, தமிழ்நாடு தலையில் தான் ஒழுகு போகுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதை பற்றி அக்கறையும் கிடையாது, நிலைப்பாடும் கிடையாது. அதிமுக இது என்னன்னே புரியாது. பக்கத்து நாட்டு பிரச்சனை நம்ம ஏன் கவலைப்படணும்லாம் அன்றைக்கி திராவிட திமுக காரங்க இன்னைக்கு பேசுன மாதிரிலாம் அன்றைக்கி அண்ணாவோ பெரியாரோ பேசலை. சரி, ஈழத்தமிழரை பற்றி தான் எங்களுக்கு அக்கறை இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்படி ஒருத்தங்க மொட்டை அடிச்சிருக்கிறான், 2 பேர் கொலை பண்ணியிருக்கிறான். இது குறித்து இந்தியா கூட்டணிக்கு தலைவர்கள் நீங்கள் பேசணும் அப்படின்னு உங்களால் பேச வைக்க முடியலன்னா அந்த கூட்டணியை பற்றி நான் ஏன் மதிக்கணும்? நீங்கள் விடுதலை புலி பிடிக்கலைங்கிற கதை அப்புறம். அவங்க இல்லை 15 வருஷம் ஆகிப்போச்சு. அந்த மக்கள் கொலை செய்யப்படுறாங்கல்ல, பட்டிருக்காங்கல்ல, அதுக்கு ஆவணங்கள் வெளியே வந்துருச்சு இல்லை, விஷுவல் எவிடன்ஸே வெளியே வந்திருக்குல்ல, தலையில் சுட்டு கொலை செய்கிறதெல்லாம் வெளியே வந்திருக்குல்ல. இப்போ இதை ஒரு தேசிய அளவில் விவாதமாக மாற்ற முடியாத எந்த கட்சியும் மக்களுக்கான கட்சியாக இல்லை. MRL Realty's Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்று நம்ம நடந்திருக்கிறார் மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தோழர் திருமுருகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இந்தியா முழுக்க இன்று ஒரு பார்வை ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இலங்கையை பார்க்குறாங்க. உலகமே கூட கொஞ்சம் முற்று கவனிக்குதுன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, அதில் வெளிவந்திருக்கக்கூடிய அதிபர் தேர்தல் முடிவுகள். இந்த அனுராக் குமார இவர் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பின்புலம்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இவர் வெற்றி பெற்றிருப்பதற்கு பின்னாடி ஒரு சிங்கள பேரினவாதத்தினுடைய ஒரு ஆதரவு மற்றும் பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒரு முகமாக தான் இருக்கிறார். ஆனால் ஒரு மேம்போக்காக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சின்ற பேர் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வெற்றியை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க? இதனால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன? இலங்கையுடைய அரசியலில் அவங்களுடைய ஜனநாயகத்தை மேலோட்டமாக புரிஞ்சுக்கிறதுல வரக்கூடிய குறைபாடுகளை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இலங்கையினுடைய ஜனநாயகமும் இந்திய ஜனநாயகமும் ஒரு கட்டமைப்பு கிடையாது. இந்தியாவில் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டு அதில் அனைத்து மக்களுக்குமான உரிமைகள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களால் கொண்டு வரப்பட்டதும், பல்வேறு போராட்டங்களின் வழியாக பல ஜனநாயக உரிமை நிலைநிறுத்தப்பட்டதும் நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி நிலைநிறுத்தவும் முடியும். உதாரணமாக தந்தை பெரியார் அவர்கள் இடஒதுக்கீடு சம்பந்தமாக நடத்தின போராட்டத்தினுடைய முதல் திருத்தம், சட்ட திருத்தம் என்பது நடத்தப்பட்டது. அரசியல் சாசன திருத்தம் என்பது நடத்தப்பட்டது. அது இந்திய அளவிலான போராட்டம் கூட கிடையாது. ஒரு மாநிலத்திற்குள்ளாக நடத்தப்பட்ட ஒரு போராட்டம் இந்தியாவின் அரசியல் சாசனத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வரக்கூடிய அளவிற்கான ஒரு ஜனநாயக வெளி என்பது இங்கே இருந்திருக்கு. ஆனால் இது இந்தியாவினுடைய பார்வையில் இன்னொன்று பார்த்தோம்னா, இந்தியாவிலே தேசிய இனங்களாக அல்லது மொழிவழி மாநிலங்களாக இருப்பவர்களுக்கு சட்டம் இயற்றுகின்ற உரிமைகளும் இதர மாநில உரிமைகள் எல்லாமே இருக்கும். அப்போ அதனால் அதன் மூலமாக இந்த மாநிலங்களில் ஒன்றிணைவதன் மூலமாக ஒரு யூனியன் கவர்மெண்ட் உருவாகுது. ஒன்றிய அரசு என்பது அதன் அடிப்படையில் உருவாகுது. இப்போ மாநிலங்களிலிருந்து தான் ஒன்றிய அரசு உருவாகுது என்பதுதான் இந்தியாவினுடைய அரசியல் சாசன கட்டமைப்பினுடைய வடிவம். ஆனால் இலங்கை அப்படி கிடையாது. இலங்கையில்
எந்த மாகாண அரசியலும் அங்கே அதிகாரம் பெற்றவை கிடையாது. அங்கே ஒன்றிய அரசு மட்டும்தான். 2ஆம் கட்ட அரசியல் கட்டமைப்பு என்பதே கிடையாது. இங்கே வந்து ஒன்றிய அரசு மாநில அரசுன்னு இருக்கிறது. ஆமா, கொஞ்சமாவது அதிகார பகிர்வுன்ற பேர் அதிகார பகிர்வு உங்களுக்கு வந்து இருக்கிறது. மாநிலங்களுக்கான அதிகாரங்கள் என்ன, ஒன்றிய அரசுக்கான அதிகாரங்கள், இதுல இருக்கக்கூடிய விகிதத்தில் நம்மளுக்கு வேறுபடுறோங்கிறது வேற விஷயம். ஆனா அதிகார பகிர்வுகள் என்பது இங்கே அமைப்பு ரீதியா இருக்குது. ஆமா, அரசியல் சாசன ரீதியாக உறுதி செய்யப்பட்ட அமைப்புகள் இங்க இருக்குன்னா. 2வது மாநிலங்கள் என்பது சட்டம் இயற்றுகின்ற உரிமை இருக்கிறது. இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிறது சட்டம் இயற்றுகின்ற உரிமை என்பது 2 அடுக்குகளை கொண்டது. மாநில அளவிலும் நீ செஞ்சு கொள்ளலாம், ஒன்றிய அளவிலும் செய்து கொள்ள முடியுங்கிறது இருக்கு. ஆனால் இலங்கை என்பது அப்படி கிடையாது. அங்கே ஒன்றியம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மத்திய அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குவிக்கப்பட்ட அதிகாரம் கொண்ட ஒற்றை அரசு தான். அதனால தான் யூனிட்டரி ஸ்டேட், ஒற்றை ஆட்சி முறை என்று சொல்வார்கள். நம்மளில் இருக்க மாதிரி மாகாணங்கள் கிடையாது. நம்மளில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்கின்ற அந்த வடிவத்திற்கு பதிலாக அங்கே வந்து எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு மாகாண கட்டமைப்புகள் மட்டும்தான் இருக்கும். அதனால அங்கே அதிபர் தேர்ந்தெடுக்கப்படுவது என்பது தனி, பாராளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்படுவது என்பது தனி. ஓகே. இப்போ அதிபராக வரக்கூடியவர் என்ன கொள்கைகளை கொண்டு இருக்கிறாரோ அதுதான் அங்கே சட்டமாக நடைமுறைப்படுத்தப்படும். ஓகே. பாராளுமன்றத்தில் யார் பெரும்பான்மையோ அந்த சட்டம் அங்கே நிறைவேறும். அப்படின்னும் பொழுது இதில் உங்களுக்கு இன்னொரு துணை சட்டங்களை உங்களுக்கு ஏற்றவாறு ஏற்றிக்கொள்வதற்கென்ற அதிகாரம் இல்லாத இடத்துல தான் பிற மக்கள் இருக்கிறார்கள். அப்போ இயல்பாகவே யார் பெரும்பான்மையோ அவங்க தான் பாராளுமன்றத்தை கைப்பற்றுவார்கள், அவர்கள் தான் அதிபராக மாறுவார்கள். அப்போ இலங்கையினுடைய அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் சரிங்களா, சிங்களர் அல்லாத ஒருத்தர் அதிபராக மாற முடியாது. இதுதான் பேசிக்கலான ஃபேப்ரிகேஷன். ஃபேப்ரிக் வந்து இதுதான். அப்போ இந்த கட்டமைப்புக்குள்ளார தான் நீங்கள் இயங்குறீங்க. அப்போ தமிழர்களுக்கான சட்டங்களை இயற்ற வேண்டும் என்றால் நீங்கள் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும். தமிழர்களுக்கான சட்டங்களை கொண்டு வருவதற்கு, உரிமையில கொண்டு வருவதற்கு என்றாலும் அதிபரனுடைய கருணை இருந்தால்தான் சாத்தியம். இதுதான் அங்கே இருக்க அந்த ஒற்றை ஆட்சி கட்டமைப்பு. இப்போ நீங்கள் வந்து என்னென்னா, இதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க வேண்டியது. இந்தியாவை போன்ற ஒரு கட்டமைப்போடு தான் இலங்கை இருக்குதுங்கிற அடிப்படையில் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இடதுசாரிகள் வந்து இலங்கையினுடைய தேர்தல் வெற்றியை வந்து பார்க்குறாங்க. அப்படி கிடையாது, ஆதரிக்கிறாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வரவேற்றுக்கிறாங்க. இல்லை, அது வந்து புரிதல் அற்ற ஒரு விவாதத்துக்குரிய ஒரு நிலைப்பாடை தான் நான் வந்து பார்க்குறேன். அதில் இப்போ இலங்கையினுடைய அரசியல் சாசன கட்டமைப்பு என்பது அதிகார பகிர்வு செய்யப்படாத ஒரு ஒற்றையாட்சி யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷன். இந்த யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷனை பற்றி ஒரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஒரு முறை பேசும்பொழுது ஒரு கூட்டத்தில், பேராசிரியர் கூட்டத்தில் கேட்டார், யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷன் கேட்டார். யாருக்கும் பதில் சொல்ல தெரியல இல்லையா? அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அப்போ 2 பிரிவுகளாக இருக்கக்கூடிய கட்டமைப்பு இல்லாத இருக்கிறதுல இப்போ ஒரு இனம் மட்டுமே இருக்கக்கூடிய தேசத்தில் இது சரி. பல தேசிய இனங்கள் இருக்கக்கூடிய இடத்தில், அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தேசிய இனங்கள், வேறு மொழி பேசக்கூடிய மக்கள், வேறு பண்பாடு கொண்ட மக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் ஒற்றையாட்சி முறை என்பது சர்வாதிகார ஆட்சி முறை தான். புரியுது, சரிங்களா? இது வந்து பல்வேறு மனித உரிமை அமைப்புகளாலும் இந்த அரசியல் சாசனம் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்ட ஒன்று என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை, பெரும்பான்மை மக்கள் தொகை சிங்களர்கள், அதில் பெரும்பான்மை மக்கள் சிங்கள பௌத்தர்கள். இந்த சிங்கள பௌத்த மக்களை நீங்கள் வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்றால் சிங்களர்களுக்கு சாதகமாக பேச வேண்டும், சிங்கள பௌத்தத்திற்கு சாதாரணமாக பேச வேண்டும். அப்போ சிங்கள பௌத்தத்திற்கும் சிங்கள மக்களுக்கும் முன்னுரிமை கொடுத்து தான் அரசியல் சாசனம் உருவாக்கப்படுகிறது. ஓகே, சரிங்களா? பௌத்தம் தான் அவங்களுடைய மதமாக, அரச மதமாகவும் அங்கீகரிக்கப்பட்ட மதமாகவும், சிங்கள மொழி தான் அங்கீகரிக்கப்பட்ட அரசு மொழியாகவும் முன்னிறுத்தப்படுவது. அப்போ இந்த முன்னிறுத்தலை எந்த கட்சியெல்லாம் செய்யுதோ அந்த கட்சி தான் பெரும்பான்மை வாக்குகளை சிங்கள மக்களிடம் பெற முடியும். இதை யாரெல்லாம் மறுக்கிறார்களோ அவர்கள் சிங்களவர்களிடையில் வாக்குகளை வாங்க முடியாது. ஓகே, அப்படி இருக்கும்போது தேர்தலில் வெற்றி பெறுவது என்பது சாத்தியம். இந்த சூத்திரத்தை வந்து மாற்றவே முடியாது. புரியுங்களா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழ் மக்கள் யாரோடையுமே சேர முடியாதுங்க. புரியுது. அப்போ தமிழ் மக்கள் வந்து சிங்கள மக்கள் யாரை தேர்ந்தெடுத்து முன்னிறுத்த விரும்புகிறார்களோ அவர்கள் நேர் எதிரான நிலைப்பாடுகளை தான் எடுத்துக்கொண்டு இருக்க வேண்டிய ஒரு எதிர்வினையாற்றக்கூடிய இடத்துல தான் அவங்க இருக்க முடியுமே ஒழிய நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல அவங்க கிடையாது. சரிங்களா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் என்ன நடந்தது என்றால், இலங்கை வந்து விடுதலை அடைவதற்கு முன்பாக உருவாக்கப்பட்ட பாராளுமன்றம், நம்மளுக்கு எப்படி தேர்தல், நம்மளுக்கு விடுதலை அடைவதற்கு முன்னாடி ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்பட்டு உருவாக்கப்பட்டது மாதிரி அவங்களுக்கு உருவாக்கப்பட்டது. அந்த சமயத்தில் வாக்களித்து பிரதிநிதிகளை சட்டம் இயற்றுவதற்காக பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறாங்களே, அப்படி அங்கே அனுப்புனதில் மலையக தமிழர்களும் பிரதிநிதிகள் அனுப்பியிருக்கிறாங்க. மலையக தமிழர்கள் என்பவர்கள் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு செல்லப்பட்டு அங்கே தொழிலாளர்களாக கொடுமைப்படுத்தப்பட்ட மக்கள். அவர்களுக்கு வாக்குரிமையை ஆங்கில அரசு கொடுத்தது. அந்த அடிப்படையில் பிரதிநிதிகள் அங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இலங்கை பாராளுமன்றத்துக்கு சென்றார்கள், சட்டம் இயற்றுகின்ற இடத்துக்கு சென்றாங்க.
அப்படி சென்றவர்கள் இலங்கை விடுதலை அடைந்த உடனடியாக அவர்களை குடியுரிமை அற்றவர்களாக மாற்றி வாக்கு செலுத்தக்கூடிய உரிமையை ரத்து செய்து விட்டார்கள். ஓகே, சரிங்களா? இதுதான் அங்க இருக்கக்கூடிய அரசியல் நிலை. அப்ப இலங்கை பாராளுமன்றத்திற்குள்ளாக, சரிங்களா, தமிழர்கள் என்கின்ற அந்த தேசிய இனம் என்பது வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கிறது. மலையக தமிழ் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், இல்லைங்களா? இந்த கட்டமைப்புக்குள்ளார இவர்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு குறிப்பிட்ட விகிதம் இருக்கக்கூடிய மலையக தமிழர்களுக்கு ஓட்டு உரிமையை நீங்கள் மறுத்தது மூலமாக தமிழர்களுடைய ஒரு பெரும்பான்மை வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போனாலும் கூட அதில் முற்றிலுமாக சிறுபான்மையாக நீங்கள் மாற்றிட்டீங்க. இப்போ பாராளுமன்றத்திற்குள்ளாக தமிழர்களுடைய விகிதம் மேலும் குறைகிறது. இந்த மாதிரியான ஒரு சூழல் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கு பிறகு தமிழர்களுக்கான உரிமைகள் என்பது வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியவர் தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்துகிறாங்க. ஒப்பந்தம் போடுகிறார்கள், ஒப்பந்தத்தை மீறுகிறார்கள் சிங்களர்கள். வாக்குறுதி கொடுக்கிறார்கள், வாக்குறுதியை ரத்து செய்கிறார்கள். அதற்கு பிறகு தமிழர்கள் மீது கொலை தாக்குதல் என்பது 50களிலிருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பித்து ஒரு உச்சபட்ச கொலைகள் நடக்க ஆரம்பிக்கிறது. 70களில் 80களில் நடக்குது. இதுதான் இந்த வரலாறு. இந்த இடத்துக்குள்ளார சிங்கள மக்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் பாட்டாளிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கான உரிமைகளுக்காக இருக்கக்கூடிய மலையக தமிழர்கள் இருக்கக்கூடிய பாட்டாளிகள், வடக்கு கிழக்கில் வசிக்கக்கூடிய தமிழ் பாட்டாளி, இவர்களுக்கெல்லாம் பேசக்கூடிய இலங்கையினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது 2ஆக 3ஆக தொடர்ச்சியாக பிரிந்து அதனுடைய ஒரு குறிப்பிட்ட விகிதம், ஒரு குறிப்பிட்ட கட்சியாக, பலமுள்ள கட்சியாக ஒரு கொள்கையை முன்னாடி வச்சு அமைப்பு மேலே வருது. அந்த அமைப்பு ஜனதா விமுக்தி பெரமுனா என்ற ஜேபிபி என்கின்ற அமைப்பு. அதான் இப்போ இருக்க அதிபர் அந்த கட்சியிலேருந்து வந்தவர் தான். அந்த ஜேபிபி என்ன சொல்லுது என்றால், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் உரிமை பெறுவது என்பது, தமிழர்களுடைய அரசியல் என்பது இந்தியாவுடைய விரிவாதிக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகின்ற நபர்கள், இந்தியாவினுடைய அரசியல் நலனை இலங்கைக்குள்ளாக முன்னகர்த்தக்கூடியவர்கள். ஆகவே இவர்களுக்கான உரிமைகளை மறுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை தான் அவர்கள் கோட்பாடு அடிப்படையாக வைத்திருக்கிறார். அடிப்படையின் கோட்பாடே அதுதான் வச்சிருக்கிறாங்க. அப்போ இப்போ தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை என்பது இலங்கையினுடைய அரசியலை சிதைப்பதற்காக இந்தியா விரிவாதிக்கத்தின் அடிப்படையில் செய்த தலையீடுகளும், இந்தியாவினுடைய தலையீடுகளுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு என்ன சொல்றது பகடைக்காய்களாகவும் தான் தமிழர்கள் இருக்கிறார்கள். இந்திய விரிவாதிக்கம், இந்தியா என்றைக்கு, அதாவது சிங்களத்திற்கு என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, என்றைக்கு வேணுமானால் இந்தியா தங்களை ஆக்கிரமித்துக் கொள்ளும் என்கின்ற அச்சத்தினூடாக தான் சிங்கள அரசியல் கட்டமைக்கப்பட்டது. ஓகே, அவர்கள் பெரும்பான்மை இலங்கைக்குள்ளாக சிங்களர்கள் தங்களை பெரும்பான்மையாகவும், தெற்காசிய பிராந்தியத்திற்குள்ளாக தங்களை சிறுபான்மையினராக பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசமான மனநிலை கொண்ட அரசியல். அந்த அரசியல் உள்ளுக்குள்ளே பெரும்பான்மையோட சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட பிஹேவ் பண்ணுவான். ஆனால் இந்தியாவோட பார்க்கும்போது இங்கே 8 கோடி தமிழன் இருக்கிறான், அவனுக்கு ஆதரவாக இந்தியா இருக்கிறது. இவ்வளோ பெரிய நாடுகளை வைத்திருக்கக்கூடிய இந்தியாவிற்கு எதிராக நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம மைனாரிட்டியாக இருக்கிறோம், நம்மளுக்கு இருக்கிற இந்த ஒரு தேசம்தான், தமிழர்களுக்கு இந்தியாவே இருக்குது, எல்லாமே இருக்குது, நம்மளுக்கு எதுவுமே இல்லைன்ற இந்த அச்ச உணர்வு தான் அங்கே மூலதனமாக, அரசியல் மூலதனமாக பயன்படுத்தப்பட்டது. புரியுதுங்களா? அப்போ இந்த கொள்கையை, இந்த மாதிரியான இந்தியாவின் விரிவாதிக்கத்தினுடைய சரியாகத்தான் தமிழர்கள் உரிமைகள் என்பது இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவரை எப்படி நீங்கள் ஒரு இடதுசாரியாக பார்க்க முடியும்? அப்படி இடதுசாரியாகவே நம்ம பார்க்க முடியாது. அது என்னன்னா, அதே சமயத்தில் அவங்க பௌத்த சிங்கள பேரினவாதத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு அரசியலை அவர்கள் அதில் கட்டமைக்கிறாங்க. அவர்கள் தமிழ் பாட்டாளிகளை இணைப்பதற்கான எந்த முயற்சிகளையும் மேற்கொள்ளவே இல்லை. அட்லீஸ்ட் சிங்கள பாட்டாளிகளை இணைக்கிறாங்களா, அதை பண்ணுறாங்களா அவங்க? இல்லை, சிங்கள பாட்டாளிகளுள்ள கட்சி வளருது. இப்போ நீங்கள் என்னன்னா, நீங்கள் இனவாதம் என்பது, இனவெறி என்பது எந்த சமயத்தில் பயன்படுத்தப்படுதுங்கிறதுனா, ஒரு சமூகத்துக்குள்ளாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வறுமை, வேலைவாய்ப்பின்மை, அவர்களுடைய கொடூரமான வாழ்வியல் சூழல், இதிலிருந்து பிரச்சனை முளைச்சி அந்த மக்களை ஒன்று திரண்டு மேலே வர்றாங்கன்னால் அவங்களை திசை திருப்புவதற்கு இனவெறியும் சாதி வெறியும் எப்பொழுதும் பயன்படுத்தப்படும். மதவெறி, இனவெறி, சாதி வெறி இதில் தான் பயன்படுத்தப்படும். உன்னுடைய பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையை பற்றி நீ பேசாமல், அந்த பிரச்சனைக்காக நீ போராடாமல், உங்களுக்கு வேறொருவரை எதிரியாக காட்டுவது. நான் கொழும்பில் இருக்கக்கூடிய நான் எதிரி அல்ல, சரிங்களா, அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நான் எதிரி அல்ல. உன்னுடைய வாய்ப்புகளை எல்லாம், உன்னுடைய வறுமைக்கெல்லாம் காரணம் தமிழர்கள் தான். உன் வாய்ப்புகளை பறிக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் தான். ஆகவே தமிழர்கள் தான் இந்த தீவிற்கு, சிங்களத்திற்கு எதிரியாக இருக்கிறார்கள் என்கின்ற கட்டமைப்பு, அப்படியான ஒரு பிரச்சார கட்டமைப்பை சிங்கள பேரினவாதம் மேற்கொள்ளுது. சரிங்களா? இந்த பிரச்சாரத்தில் பலியானவர்களாகத்தான் சிங்கள மக்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த மக்களை இந்த அரசியலிலிருந்து மீட்டு
நீங்கள் இவர்களை சுரண்டக்கூடிய இலங்கையினுடைய ஆளும் வர்க்கத்தை தனிமைப்படுத்துவது வேலை திட்டமா, அல்லது தமிழர்களை இந்தியாவுடைய ஏஜென்ட்டாக நினச்சிட்டு, யாரை மலைய தமிழர்களில் கூலிக்கு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கிறானே இந்தியாவோட ஏஜென்ட், ஆசிய கண்டத்தில் குறைந்த கூலியில் வேலை செய்யக்கூடிய ஒரே தொழிலாளர்கள் மலைய தமிழர்கள் தான். சரிங்களா? அவர்கள் இந்தியாவுடைய ஏஜென்ட்டுகளாக சொல்லக்கூடியவன் எப்படி ஒரு கம்யூனிஸ்டாக இருப்பான்? சிங்கள இராணுவத்தினாலும் பேரினவாதத்தினாலும் கொலை செய்யப்படக்கூடிய தமிழன் எப்படி ஒரு சிங்களவனுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கக்கூடிய இந்திய ஏஜென்ட்டாக இருப்பான்? அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாதத்தை முன்வைக்கக்கூடிய கட்சி ஒரு எப்படி ஒரு தமிழ் பாட்டாலையும் சிங்கள பாட்டாலையும் இணைக்கும்? என்னன்னா இவனும் இந்த தன்னுடைய அரசியலை வலுப்படுத்தி கொள்வதற்காக, ஏழை எளிய மக்கள் தன் அமைப்புகளை கொண்டு வருவதற்காக தமிழர்களை எதிரிகளாகவும் தமிழர்களை இணைத்துக் கொள்ளாத ஒரு எதிர்நிலையில் நிறுத்திட்டு அவங்க சிங்கள பேரினவாதத்தை கேள்வி எழுப்பாமல் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி கைப்பற்றுவதன் மூலமாக இந்த பிரச்சனை தீர்க்க முடியும்னு முன்னகர ஆரம்பிக்கிறார். இதுதான் அவர்களுடைய அடிப்படை சித்தாந்த சிக்கல். இப்போ இதை இடதுசாரியாக ஏன் கருத முடியாதுன்னா இங்கே இருக்கக்கூடிய இனவாத அரசியல். நீ கம்யூனிஸ்டாக இருக்கிறவன் எப்படி இனத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு அரசியலை முன்னெடுக்கிற? அப்போ இந்த அரசியலை இங்கே பேசாமல் தான் இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் சிங்கள பாட்டாளிகள் தமிழ் பாட்டாளிகளை இணைத்து ஏன் விடுதலை புலிகள் போராடலன்னு கேட்டாங்க. சிங்கள பாட்டாளிகளை முதலில் பிரித்தெடுத்து இனவெறியாக மாற்றியது இலங்கையின் சிங்கள இடதுசாரிய கட்சிகள். அப்போ சிங்கள பாட்டாளி இனவெறியாக மாற்றப்பட்டது தான் சிங்கள அரசு தமிழர்களுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகளை கொடுத்தது. ஒருவேளை ஜேவிபி நீங்கள் இலங்கை அரசை தனிமைப்படுத்தி சிங்கள பாட்டாளிகளை தமிழர்களுடைய பிரச்சனையை குறித்து புரிந்து கொள்வதற்கான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தால் இலங்கையினுடைய அரசு வர்க்கம் தானா கீழே விழுந்திருக்கும். ஓகே, அதை ஜேவிபி செய்யலை. அப்போ ஜேவிபி அரசியலுக்குள்ளாக உள்ளார்ந்து இருக்கிறது என்பது சரிங்களா தான் இனவெறி தமிழர்களுக்கு எதிரான அரசியல். ஓகே, இப்போ இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது சரிங்களா, அது எல்லா மாநிலத்திலும் தானே கட்சி உறுப்பினர்கள் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமாம் சரிங்களா, ஆனால் அங்கே அப்படி இருக்குதா? அத்தனோண்டு நாடு தமிழ்நாட்டில் பாதி சைஸ் அது. எஸ், சரிங்களா, அதில் முக்கால்வாசி சைஸ் தான் சிங்களருடைய பிரதேசம் பகுதி இல்லைங்களா. அதற்குள்ளாக ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அது அந்த மக்களுக்கான கட்சி தான் சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் சர்வதேச அரசியலை பேசுவான். சரிங்களா, அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புக்குள்ளாக அந்த மக்களுடைய அந்த சிங்கள மக்களுக்குள் இயல்பாக இருந்த ஒரு அச்ச உணர்வு இருக்குல்ல, ஒரு பெரும்பான்மையில் சிறுபான்மை, சிறுபான்மையில் ஒரு பெரும்பான்மைன்னு ஒரு உணர்வு தன்மை இருக்கு இல்லையா, அந்த தன்மையை பயன்படுத்தி கொண்ட அங்கிருக்க முதலாளித்துவ கட்சிகளைப் போலத்தான் ஜனதா விமுக்தி பெரமுனாவும் தன்னுடைய அரசியலை கட்டமைத்தது. சரிங்களா, இப்போ இந்த இந்த அரசியல் பின்புலத்திலிருந்து அவர்கள் தமிழர் பிரச்சனையை அணுகிறாங்க. தமிழர் போராட்டம் அணுகுனாங்க. ஆனால் புலிகள் அமைதி பேச்சுவார்த்தையின் போது அமைதி பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாது, அவங்கள திருப்பி தாக்கி இராணுவத்தால் தாக்குங்க அப்படின்னு ஜேவிபி சொன்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இன்றைக்குமே அவங்களுடைய அணுகுமுறை டுவர்ட்ஸ் விடுதலை புலிகள் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி இல்லை, அப்படி சொன்னதாக ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அதை அவங்களே தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அமைதி பேச்சுவார்த்தை ரத்து செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய அளவுக்கு சிங்கள மக்களை போருக்கு திரட்டியது, தயார்படுத்தியது யாருன்னா ஜனதா விமுக்தி பெரமுனா. இவங்க தான் மெயின் ரோல், இவங்க தான் திரட்டினாங்க. இவங்க தான் அமைதி பேச்சுவார்த்தை முறிக்கணும்னு சொன்னாங்க. சந்திரிகா குமாரி துங்கா, ரணில் விக்ரமசிங்கோட அரசு விடுதலை புலிகளோட அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்ட போல அந்த அமைதி ஒப்பந்தம் முறிக்கப்பட வேண்டும் என்று மக்களை திரட்டி ஒரு பெரிய ஊர்வலத்தை நடத்தியதில் இந்த இப்போ அதிபராக இருக்கார் இல்லையா திசநாயக்கா, அதில் முக்கியமான பங்கு வகித்தவர். அப்போ அந்த அமைதி பேச்சுவார்த்தை முடிவுக்கு அதை இராணுவ ரீதியாக தீர்க்க வேண்டும் என்ற ஒரு வழிமுறையையும் சொன்னது ஜனதா விமுக்தி பெரமுனா தான். அதை அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. கட்சி தலைவர்களே மேடையில் பேசுகிற வீடியோ வெளியே இருக்குது. அது வீடியோ வெளியே வந்திருக்கு. அதை வெளியிட்டவங்க சிங்கள இடதுசாரி பத்திரிகையாளர்கள் இலங்கை அரசினால் துன்புறுத்தப்பட்டதால் இலங்கையிலும் தப்பித்து வெளிநாடுகளில் தஞ்சம் புகுந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் அதை அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க. நம்மளுக்கு சிங்களம் புரியாது இல்லை, இவங்க இதை பேசுனாங்கிறத தகவலை அவங்க தான் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ அந்த அமைதி பேச்சுவார்த்தையை உடைத்து அந்த அமைதி பேச்சுவார்த்தை மூலமாக தமிழர்களுக்கு கிடைத்த குறைந்தபட்ச உரிமையை நசுக்கியவர்கள் ஜனதா விமுக்தி பெரமுனா. இதுக்கப்புறம் இராணுவத்து தீர்வின் வழியாக, இராணுவ தாக்குதல் வழியாகத்தான் தீர்வை கொண்டு வர முடியும் என்று சொன்னது நாங்கள் தான் பெருமையாக அந்த தேர்தலில் பேசுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த தாக்குதலிலே தமிழர்கள் கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்ட பொழுது அந்த இலங்கை இராணுவத்தை பெரும் வீரர்களாக போற்றி எல்லா இடங்களிலும் சிங்கள பிரதேசம் முழுவதுமாக பொதுக்கூட்டங்களை நடத்தி கொண்டாடியவர்கள்
அந்த சிங்கள இராணுவத்தை கொண்டாடியவர்கள் ஜனதா விமுக்தி பெரமுனா. சரிங்களா? அப்போ இந்த கட்சி எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், எப்படி தமிழர்களுக்கு தீர்வை கொடுக்கும் என்பதான் அடிப்படை. ஏன்னா அவங்களுடைய கொள்கை அடிப்படையிலே அது கிடையாது. எப்படி கம்யூனிஸ்ட்னு அறிவிச்சுக்கிறாங்க முதல்ல அப்படிங்கிற கேள்வியும் இருக்குல்ல. அது என்ன சொல்கிறது, இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பார்க்கலையா, அந்த மாதிரி தான் அது. சாதி அரசியல் வச்சுட்டு தமிழ் அரசன் பேரை வச்சுக்கிட்டு நாங்களும் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறலையா, அது மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது தான். போலிகள் எல்லா இடத்துலையும் வரதானே செய்வாங்க. அந்த மாதிரியாக தான் அது அவங்க செஞ்சாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜனதா விமுக்தி பெரமுனா 2 முறை ஆயுத போராட்டத்தை நடத்தி 2 முறையும் மிகப்பெரிய நெருக்கடியையும் படுகொலைகளையும் சந்திச்சது. சரிங்களா? அந்த சமயத்தில் படுகொலைகளை செய்தது இலங்கை இராணுவம் தான். ஓகே. சரிங்களா? அதனால் அந்த இலங்கை இராணுவத்தின் மீது சிங்கள மக்களுக்கும் ஒரு கோபம் இருந்தது, ஒரு வெறுப்பு இருந்தது. அவர்கள் இலங்கை இராணுவத்தில், ஏன்னா சொந்த மக்களை படுகொலை செய்தாங்க. நீங்கள் இந்தியா மாதிரி பெரிய நாடு இல்லைல்ல, இத்தினூறு நாடு தானே. நீங்கள் சிங்களவன் போய் தமிழனை கொலை பண்ணால் சிங்களனுக்கு தெரியாமல் இருக்கலாம். சிங்களவனை கொலை பண்ணால் மிக கொடூரமாக 80,000 பேர் கொலை செய்யப்பட்டார்கள் சிங்களவர்களே. சரிங்களா? அப்போ அந்த கொலையின் காரணமாக சிங்கள இராணுவத்தின் மீது இருந்த வெறுப்பு இருக்கு இல்லையா, அந்த வெறுப்பை நீக்கியதும் ஜனதா விமுக்தி பெரமுனா தான். இவர்கள் ஒரு பெரிய வீரர்களாக கொண்டாடினது இருக்கு இல்லையா, இந்த தளபதிகள் எல்லாம், இந்த மேஜர் ஜெனரல்ஸ், இவங்க எல்லாத்தையுமே கொண்டாடினதும் ஜனதா விமுக்தி பெரமுனா தான். ஓகே. அப்போ எந்த வகையிலுமே ஜனநாயக சக்தி கிடையாது. இவன் முழுக்க ஒரு ஃபாசிஸ்ட், முழுக்க ஒரு ஃபாசிஸ்ட். சரிங்களா? இது சிங்கள பாட்டாளியும் யோகியம் கிடையாது இவன். சரிங்களா? அப்போ இவன் தான் அமெரிக்கா இலங்கைக்குள்ளாக கால் பதித்து நிற்பதற்கான சூழலை உருவாக்கியவன் ஜனதா விமுக்தி பெரமுனா. நீங்கள் இந்தியாவோட இடதுசாரிகள் பதில் சொல்ல வேண்டிய இடம் எதனால், விடுதலை புலிகள் அமைதி ஒப்பந்தத்தின் பொழுது திரிகோணமலையை கட்டுப்படுத்தியவர்கள். திரிகோணமலை விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டில். ஆமாம். இந்த திரிகோணமலையை கைப்பற்ற வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய வேலை திட்டமாக இருக்கிறது என்கின்ற காரணத்தினால்தான் இந்திரா காந்தி அம்மையார் அன்றைக்கு எதிர்த்தார். இந்த திரிகோணமலையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் போட்டார். அப்படிப்பட்ட இடத்துல விடுதலை புலிகள் இந்த திரிகோணமலையை அமெரிக்காவினுடைய இராணுவ தளவாடங்களுக்கும் இராணுவ பயன்பாட்டிற்கும் நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை என்கின்ற நிலைப்பாட்டில் இருந்த பொழுது, சரிங்களா, அமெரிக்க அரசு என்ன செய்கிறது என்றால் ஜேவிபி பயன்படுத்துகிறது. அமெரிக்கா யூஸ் பண்ணது பயன்படுத்துது. எந்த இடத்துல அப்படின்னா, சுனாமி, அந்த அமைதி பேச்சுவார்த்தையினுடைய காலகட்டத்தில் சுனாமி தாக்குது. சுனாமியில் மிகப்பெரிய அழிவு வரும் பொழுது உலக நாடுகள் இலங்கை தான் மிகப்பெரிய அழிவு எதிர்கொண்ட நாடு. அது தமிழர் பிரதேசம் எதிர்கொள்ளுது. அப்போ மறுகட்டுமானம், சுனாமிக்கான மறுகட்டுமானத்துக்கான ஒரு பெரிய அளவுக்கு நன்கொடைகள் எல்லா நாடுகள்லேருந்து வருகிறது. அப்போ விடுதலை புலிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இலங்கை அரசின் வழியாக நன்கொடை பெற்றுக்கொள்ள முடியாது, நாங்கள் தன்னாட்சி பிரதேசம், ஓகே, நாங்கள் தனி நாடாக உருவாக்கி கொண்டு கொடுக்கக்கூடியவர்கள், ஆகவே எங்களுக்கு நீங்கள் தனியாகத்தான் கொடுக்க வேண்டும், போல இலங்கையின் வழியாக கொடுக்கக்கூடாது என்று முன்வைக்கிறாங்க. ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆமா, கோரிக்கை இல்லை, அதான் அவங்களுடைய கண்டிஷன், அவங்களோட கண்டிஷன்ஸ் அதான். இப்போ நீங்க பாலஸ்தீனை மறுசீரமைப்பு பண்ணணும்னா இஸ்ரேல் வழியாக தான் கொடுக்க வேண்டும் என்று கட்டுப்பாடு இருக்கிறது. ஓகே, புரியுதுங்களா? அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வைக்கிறார்கள். அதே ஒரு கட்டத்தில் சந்திரகுமார் அவங்க ஏற்றுக்கொள்கிறார், ரணில் ஏற்றுக்கொள்கிறார். அப்போ நேரடியாக ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற பல நாடுகளில், இந்த ஜப்பான் போன்ற நாடுகளிலிருந்து இவர்களுக்கான நன்கொடையை, இந்த மறுசீரமைப்புக்கான நிதி என்பது கொடுக்கும் பொழுது, இது கொடுக்கக்கூடாது, இப்படி கொடுப்பது என்பது தவறானது என்று ஒரு வழக்கை இலங்கையின் உயர்நீதிமன்றத்தில் தொடுக்க சொல்லி அமெரிக்காவினுடைய உத்தரவின் பேரில் அந்த வழக்கை தொடுத்தவர்கள் ஜனதா விமுக்தி பெரமுனா. இவனுக்கு எப்படி கம்யூனிஸ்ட், சரிங்களா? அப்போ அதை பண்ணும் பொழுது தான் இலங்கையினுடைய உச்சநீதிமன்றம் இதை நீங்கள் அப்படி ஆனால் ஒன்றை நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி, அதன் மூலமாக என்ன ஆகிறதுனால், இங்கு 2 தேச கட்டமைப்புகள் அல்ல, ஒற்றை தேச கட்டமைப்பு என்பதை உலகுக்கு அமெரிக்காவின் வழியாக உணர்த்தப்பட்டு தான் அமைதி பேச்சுவார்த்தை முறிக்கப்படுகிறது. ஓகே, இந்த இடத்துல தான் இந்த இந்த தமிழர்களுக்கான அந்த அமைதி ஒப்பந்த முறையை நம்ம முறிக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை ரணில் விக்ரமசிங்கேக்கும் சந்திரகுமாரதுங்காவிற்கும் சிங்கள பேரினவாதிகளுக்கும் கொடுத்தவர்கள் அமெரிக்கர்கள். அவருக்கு வேலை செய்தது ஜனதா விமுக்தி பெரமுனா. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல இந்த உடைப்புக்கு பிறகு தான் உங்களுக்கு இந்த நெருக்கடிக்கு பிறகு தான் உங்களுக்கு திரிகோணமலை 2007 அமெரிக்காவினுடைய இராணுவ பயன்பாட்டிற்கான ACSA என்று சொல்லக்கூடிய அக்விசிஷன் கிராஸ் சர்வீசிங் அக்ரிமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. 2007 மார்ச் 1 வாரம், மார்ச் 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ கையெழுத்தாகிறது. அதற்கு எதிராக ஜேவிபி எதுவுமே பேசலையே. இவன் எப்படி ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பாளர்னு இருப்பாங்க? இப்போ இவனை இடதுசாரின்னு சொல்கிறதே ஒரு பெரிய
ஒரு அவமானகரமான ஒன்றாகத்தான் நம்ம வந்து பார்க்க முடியும். அதில் இந்த வரலாறுகள் வழியாகத்தான் இவர்களை நம்ம பார்க்கணும். இதில் கூட இப்போ இருக்கக்கூடிய தேர்தலில், இந்த தேர்தலில் கூட தமிழர் பகுதியில் வந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது என்ன பேசுகிறாருன்னா, நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்கு உரிமை தரலாம் அவர் பேசவே இல்லை. நான் 13 சட்ட திருத்தத்தை கொண்டு வர மாட்டேன்னு பேசுகிறார். தமிழர்கள் விடுதலை புலிகள் 13 சட்ட திருத்தம் தீர்வு அல்ல என்பதை அப்போதை சொல்லி எதிர்த்து நின்னாங்க. அதற்கு பிறகு இந்திய அரசு விடுதலை புலிகளினுடைய காலத்திற்கு பிறகு 2009 பிறகு 13 சட்ட திருத்தத்தையாவது கொண்டு வருவோம் அப்படின்னு அழுத்தம் கொடுத்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா வந்து பேச்சளவில் தான் நின்றுட்டு இருக்குது. தமிழர்கள் ஒரு பகுதி வந்து எங்களுக்கு குறைஞ்சபட்ச அதிகாரத்தையாவது கூடுன்னு சொல்லி கேட்குறாங்க. அது குறைந்தபட்ச அதிகாரம் வந்து 13 சட்ட திருத்தம் தான். எஸ், சரிங்களா? அதில் என்ன மாநிலமோ ஒன்று ஏற்றுக்கிறோம், வடக்கு கிழக்கு சேர்த்து ஒரு மாகாணமாக ஏற்றுக்கிறோங்க, குறைஞ்சபட்ச சட்டம் ஏற்றுங்கிற உரிமை தான், காவல்துறை உரிமை அப்படிங்கிற குறைந்தபட்ச உரிமை தான். அதை நீங்கள் வந்து ரணிலும் நான் தர்றேன்னு பேசுகிறாப்புல, ராஜபக்சே பேசுகிறாப்புல, இவங்க எல்லாம் பேச்சுக்கு பேசுகிறாங்க, புரியுதுங்களா? ஆனால் ஜேவிபி பேச்சு கூட அதை சொல்லலை. நேரடியாக தமிழர் பகுதியில் வந்து நான் உனக்கு தரமாட்டேன் நேரடியாக சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லி தான் வாக்கு கேட்டார் அவர்? அவர் எதுக்கு நீ போட்டா போடுன்னு தான் பேசுகிறாரு. அவர் மிரட்டிட்டு தான் போயிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தெற்கு பகுதி மக்கள், அதாவது சிங்கள பகுதி மக்கள் எங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய முடிவெடுத்து விட்டார்கள். நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் நீங்கள் தனிமைப்பட்டு போவீர்கள். நேரடியாக தமிழர் பகுதியில் நின்று பேசிட்டு போன ஒருத்தரை எப்படி ஜனநாயகம் நீங்கள் சொல்லுவீங்க? அப்போ இந்த தேசத்தினுடைய பெரும்பான்மை போக்கில் இருந்து வடக்கு பகுதி தனியாக பிரிந்து நிற்க போகிறதா என்ற கேட்க விரும்புகிறேன்னு பேசிட்டு போறாரு. மோடி பேசுறதுக்கும் இவர் பேசுறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? பெரிய வேறுபாடுகள் இல்லை இல்லையா? மோடி இப்போ நீ வந்து தமிழ்நாடுக்காரன் எனக்கு ஓட்டு போடலைன்னா தமிழ்நாடு வந்து தனிமைப்பட்டு போகிறது என்று பிஜேபிக்காரன் சொல்கிறான் இல்லையா? அதைத்தான் இவர் பேசியிருக்காரு. எங்கள் தமிழர் பகுதியிலே பேசியிருக்காரு. இதை மோடி இங்கே ஊரில் வந்து பேச முடியாது, அது வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? ஆனால் இவர் அங்கே போய் பேசக்கூடிய அளவுக்கு அதுதான் அந்த ஒரு 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 கம்யூனிஸ்ட்டுங்கிற போர்வையில் ஒரு ஃபாசிஸ்ட் வர்றான் இல்லையா, அவனுக்கு இந்த துணிச்சல் வரும். சரி, அவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். ஈவு இறக்கமே இல்லாத பேசக்கூடிய இடத்துல வந்து என்ன சொல்கிறேன், 80,000 பேர் சிங்களவர்களை படுகொலை செய்த சிங்கள இராணுவத்தை பாராட்டி கூட்டம் போட்டது ஜேவிபி. அந்த சிங்கள இராணுவம் யாரை கொலை பண்ணுச்சு? ஜேவிபியோட ஆட்களை தான் கொலை பண்ணுச்சு. புரியுதுங்களா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து இன்றைக்கு அதிகாரத்திற்கு வந்திருக்குது. அங்கே எந்த கட்சி வந்தாலும் இதுதான் நிலைமை. இது ஏன் விவாதிக்கிறோம்? மற்றவங்களாம் வந்தப்போ விவாதிக்கல, மற்றவங்க வந்தப்போ நம்ம பேசணும். மற்றவங்களாம் ஒரே மாதிரியான போக்கு கொண்டவர்கள். நமக்கு தெரிஞ்சவங்க எவன் வந்தாலும் நிலைப்பாடு ஒன்று தாங்கிறது. ரணில் வந்தாலும் சரி, மைத்ரிபாலா வந்தாலும் சரி, ராஜபக்சே வந்தாலும் சரி, கோத்தபையா வந்தாலும் சரி, எல்லாரும் ஒரே மாதிரி என்பது நம்ம எல்லாம் தெரியும். இப்போ இவன் புதுசாக வர்றான், இவன் ஏதோ பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறான்னு ஒரு உற்சாகம் வரும் பொழுது அதை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. ஏன்னா இதை அம்பலப்படுத்தலன்னு வச்சுக்கோங்க, இவன் அங்கே போய் தமிழை கொலை பண்ணானா அதுக்கு ஒரு நியாயத்தை இங்கே சொல்லிட்டு இருப்பான். அவங்க மேலே ஏதாவது பிழைன்ற மாதிரி அதை கட்டமைக்க பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த அரசை மறுபடியும் அம்பலப்படுத்தி நீங்கள் எத்தனை வருஷம் காத்துட்டு இருக்கணும்? நீங்கள் இலங்கை அரசேவேன்னு அம்பலப்படுத்தி முடியல, ராஜபக்சேவே அம்பலப்படுத்தி கொண்டு வர முடியல. இன்னும் ராஜபக்சேக்கு எதிராகவே இந்தியாவினுடைய தேசிய கட்சிகள் எந்த நிலைப்பாடும் எடுக்கல. தமிழக இனப்படுகொலை குறித்து தேசிய கட்சிகள் எந்த நிலைப்பாடும் எடுக்கல. அதில் கள்ள மௌனத்தை சாதிக்கிறார்கள், அதை நிராகரிக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். சரிங்களா? சர்வதேச அளவில் எத்தனை பேர் பேசினாங்க, எத்தனை இடதுசாரிகள் பேசிவிட்டார்கள், எத்தனை ஜனநாயகவாதிகள் பேசிவிட்டார்கள், எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசிவிட்டார்கள், எத்தனையோ அறிஞர்கள், இன்டலெக்சுவல் சொல்லக்கூடியவங்க, பத்திரிகையாளர்கள் எல்லாருமே பேசிட்டாங்க. ஆனால் இந்தியா பேசலை, இந்தியாவோட பிரதான கட்சிகள் பேசலை. ஜனசைடுன்றே சொல்ல மாட்டேங்கிறாங்க, எதையுமே பேச. தமிழர்கள் கொண்டானே சொல்லலை. அவங்க தமிழ் கொல்லப்பட்டதை வந்து அவங்க அப்படி முகத்தை திருப்பிட்டு போகக்கூடியதான் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் இன்னொருத்தர் நல்லபடியாக வந்துட்டான், அவனுக்கு எல்லாம் நல்லது போனான்னு சொன்னா அது ஆபத்து. ஒரு கொலைகாரனிடமிருந்து, இவன் தான் கொலைகாரன் எல்லாத்துக்கும் தெரியும், சரி, அவனிடமிருந்து மீட்டு இன்னொரு கொலை செய்யும் எண்ணத்தை கொண்டவனிடத்துல கொடுத்துட்டு இவனை பார்த்துக்குவான்னு சொல்கிறதுங்கிறது எவ்வளோ ஆபத்தானதோ அதுதான் இருக்கிற நிலைமை. நம்ம வந்து இது ஏன் சொல்கிறோன்னா, எச்சரிக்கை உணர்வோடு தான் இதை அணுக வேண்டுமே ஒழிய இது கொண்டாட்டத்தோடு அணுகுவது என்பது தமிழர்களுக்கு நெருக்கடியை கொடுக்கும். இது இடதுசாரின்னு பேசினோம்னா, சரிங்களா, அப்போ நம்ம இடதுசாரியின் மீதான ஒரு விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டதான் மாதிரி. அவருடைய நிலைப்பாடுகளை அம்பலப்படுத்துறீங்க, இதனால் தமிழர்களுக்கு ஏற்படும் நெருக்கடிகளை நீங்கள் சுட்டி காட்டுறீங்க. இன்னொரு பக்கம் அவர் வந்து வெல்வதற்கு முன்னாடியே இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மூலமாக அழைத்து வரப்பட்டு விருந்து கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறாரு. அப்போ இந்தியாவுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குதுன்னு ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறாங்க. இன்னொன்று, சீனாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு பௌத்த ஒரு இடதுசாரியெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ சீனாவோட ஃபண்டு வந்து இங்கே இவர் ஜேவி பெற்றிருக்கிறது, சீனாவோட ஆதிக்கம் இங்கே இதுக்கு மேலே அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது, எனவே இந்தியா அவர்களை தன்வயப்படுத்த முயற்சிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. புவிசார் அரசியலில் இந்தியாவுக்கு இதனால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? விடுதலை புலிகள் போனதுக்கப்புறம் இந்தியாவுக்கு பாதிப்பு தான் வரும். இந்தியாவுக்கு பாதிப்பு வரதை பற்றி இந்தியாவை கவலைப்படாதப்ப நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க?
தமிழக மீனவர்கள் அங்க அப்படி வேணா சொல்லுங்க. தமிழ்நாடுடைய பாதிக்கப்படுவாங்க. பாதிப்பை பத்தி பேசுங்க. இந்தியா பாதிப்பை பத்தி அவனே கவலைப்பட, டெல்லிக்காரனே கவலைப்படலங்கிறப்ப நீங்களும் நான் கவலைப்பட என்ன ஆயிருப்போகுது? எனக்கு தமிழ்நாட்டை பத்தி தான் எனக்கு கவலை. ஏன்னா தமிழகம் வந்து தொடர்ந்து தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி பேசுவோம். அதை பத்தி வட இந்தியாக்காரன் பேசல இல்ல. இந்தியாக்காரனோ இந்திய தேசிய கட்சி பேசல. அல்லது ராகுல் காந்தி பேசினாரா? பேசல. எதிர்க்கட்சி தலைவர், சோ கால்டு ஜனநாயகவாதி, சோ கால்டு புரட்சியாளர், எளிய மக்களினோட பிதாமகரா பேசுறாங்களே, மோடி தான் பேசல. இவர் பேசுனாரா? திருப்பதி லட்டுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம் தமிழ்நாட்டு மீனவனுக்கு கிடைக்கல. மொட்டை அடிச்சு அனுப்புறாங்க. மொட்டை அடிச்சு அனுப்புனதை பத்தி ஒருத்தர் பேசல தேசிய அளவில். அப்போ இவனை இந்திய சிட்டிசனாகவே நீ மதிக்கலைன்னா அப்போ அந்த கட்சியை நம்ம மதிக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்போ இது இடத்துல வந்து இது புவிசார் அரசியல் தளத்தில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்தியா வந்து அங்கே வரக்கூடிய ஒரு மாற்றத்தை உணர்ந்து கொண்ட கட்சி, ஒரு 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 நாடு. அது இலங்கையினுடைய அரசியலை கண்காணித்து வருகிறது. அப்போ இலங்கைக்குள்ளாக அடுத்து இவங்க தான் வரப்போகிறாங்கன்னு வெளிப்படையாக தெரிந்த உடனே அவர்களோடு சமரசத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அதே போல் ஜேவிபி போன்ற அமைப்புகள் வந்து சந்தர்ப்பவாத அமைப்புகள், அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடிய அமைப்புகளுக்கு வந்து இந்தியாவோட உறவு வைத்துக் கொள்வதில் எந்த சிக்கலும் கிடையாது. ஓகே, நான் ஏன் இந்தியாவோட பகச்சிக்கணும் அப்படிங்கிற இடத்த தான் அவன் எடுப்பான். நாளைக்கு வந்து இந்தியாவோட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதான் அவன் வந்து பேரம் பேசி அதுக்கான பேரத்தின் மூலமாக அவங்க வந்து அதை உறவை பலப்படுத்தி கொள்வாங்க. அப்போ இது மறுபடியும் ஒரு ஆளும் வர்க்கம் தான் அங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. அப்போ இன்னொரு ஆளும் வர்க்கமாக மாறுகிறார்கள். அப்போ இது வந்து இந்தியாவினுடைய நலனுக்கு ஆதரவு எதிருங்கிறதுல இந்தியாவோட நலன் சார்ந்து பேசக்கூடியவர்கள், இந்த அரசியலை கவனிக்கக்கூடிய தமிழர்களை வலுவிழக்க செய்தது இந்தியா தான். ஓகே, இந்தியாவிற்கு பாதுகாப்பு அரணாகவும் இருக்கக்கூடிய, இந்தியாவின் மீது கரிசனத்தோடு இருக்கக்கூடிய தமிழர் அரசியலை சிதைத்ததும் இந்தியா தான். இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சிங்களத்தை வளர்த்ததும் இந்தியா தான். ஆகவே இலங்கையிலிருந்து இந்தியாவிற்கு பிரச்சனை வருகிறது என்றால் அது இந்தியா உருவாக்கி கொண்ட பிரச்சனை, அது தமிழர் உருவாக்கிய பிரச்சனை அல்ல. இந்தியாவின் நிலைப்பாடுகளால் உருவான பிரச்சனை அது. இந்தியாவினுடைய ஆதிக்க அரசியல்னால், இந்தியாவினுடைய பார்ப்பனியத்தால், இந்த பார்ப்பன கொள்கை தானே வகுப்பாளர் தானே முடிவு பண்றான். அவன் செய்த காரணத்தினால், அவனுடைய முடிவினால் ஏற்பட்டது தான். ராஜீவ்காந்தி படை அனுப்பணுங்கிற முடிவு பண்ண தமிழ்நாடா முடிவு பண்ணுச்சு? இல்லை தமிழ்நாடு கேட்டு முடிவு பண்ணானா? இல்லையே. இங்கே வந்து அவர் திசநாயக்கா வந்தார், இவங்கெல்லாம் பேசினாங்க, இவங்ககிட்ட இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை செயலாளர் போய் பார்த்தாரு, எல்லாருமே வெளியுறவுத்துறை செயலாளர்லாம் பார்த்தாரு. தமிழ்நாட்டுக்காரங்களை யாராவது கேள்வி கேட்டுட்டு போனாங்களா? இல்லை தமிழ்நாட்டை கூட்டிகிட்டு போனாங்களா? இல்லையே. தமிழ் பிரதிநிதிகளை வந்து இந்திய அரசு பார்த்துச்சு, வெளியுறவுத்துறை செயலாளர்லாம் பார்த்தாரு, பாதுகாப்புத்துறை செயலாளர் பார்த்தாரு. அப்போ தமிழ்நாடு பிரதிநிதி யாரும் கூட்டு போய் பார்த்தாங்களா? இப்போ இலங்கை குறித்து ஆன முடிவுகளில் தமிழர் அல்லாதவர் தானே முடிவு பண்ணுறான். தமிழ்நாட்டுக்கு எந்த அங்கே வந்து எந்த இடமும் இல்லைல்ல. தமிழ்நாட்டினால எதுவுமே சொல்ல முடியாது இல்லைங்க, இல்லையா? இத்தனை ஆயிரம் வருடமாக நமக்கும் இலங்கைக்குமான உறவு குறித்து நம்ம முடிவு செய்ய முடியாது, டெல்லிக்காரன் தான் முடிவு செய்வான். அது இலங்கையோட எந்தவித வரலாற்று தொடர்புமே இல்லாத எவனோ ஒருத்தன் வந்து முடிவு செஞ்சுட்டு போகக்கூடிய ஒன்று தானே இந்தியாவில் தமிழரோட நிலைப்பாடு. தமிழரோட நிலையே வந்து அதுதான். சரியா? அப்போ இதில் வந்து இலங்கை வந்து இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தோ அல்லது இந்தியாவினுடைய பாதுகாப்பில் இருந்தோ மாறுபட்டு ஒரு நிலைப்பாடு எடுத்து நகருது என்றால் அது இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையினுடைய தோல்வி. நான் கூட எதிர்பார்க்குறீங்களான்னு கேட்குறேன் நான். ஏன்னா சீனாவோட ஒரு ஆதிக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்லங்க இலங்கையில். சீனாவோட ஒரு ஆதிக்கம் இருக்குது, பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு அவங்க உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது நிச்சயமாக அங்கே அமெரிக்காவுடைய கப்பல் வர்றது உங்களுக்கு ஆபத்து இல்லையா? அதுவும் ஆபத்து தான், கட்டாயம். அப்போ அதை பேசுங்க. ஏன் அமெரிக்காவோட கப்பல் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வீடுகளெல்லாம் கட்டி கொடுத்து நம்மளெல்லாம் பாதுகாத்து நம்மளுக்கு சோறு போட்டு வச்சு போகிறானா? இல்லை இல்லை. அப்புறம் அவனும் ஆயுத கப்பல் தானே கொண்டு வந்து நிறுத்துறான் அவன், இல்லைங்களா? இப்போ அவருக்கு இங்கே நிறுத்துறாரு அவர். இப்போ சீனா கப்பல் வருதுன்னா அமெரிக்கா கப்பல் வருது, சீனாவுக்கும் அமெரிக்காவும் சண்டைனா அந்த பகுதியில் குண்டு போட போகிறான்னு அர்த்தம். நம்ம தலையில் தான் உழுக போகுது, தமிழ்நாடு தலையில் தான் உழுக போகுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதை பற்றி அக்கறையும் கிடையாது, நிலைப்பாடும் கிடையாது. அதிமுக இது என்னன்னே புரியாது. இந்த ரெண்டு கட்சியை வச்சு நம்ம மாரடிக்க வேண்டியிருக்குது. இதில் இவங்க வந்து சமூக நீதினு வேறு பேசுகிறாங்க, உலக அரசியல், நாங்கள் பொருளாதார வளர்ச்சின்னு பேசுகிறாங்க. என்ன பொருளாதாரம் வளர்ச்சி வேணும் பேசு, அங்கே தான் ரெண்டு குண்டு தூக்கி போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லை? இப்போ இந்தியாவோட வெளியுறவு கொள்கையில் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு 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 பிடி இருக்க வேண்டாமா? ஒரு பிடி இருக்க வேண்டாமா? அது இலங்கையில் போய் நம்மளுடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய இலங்கையில் போய் குஜராத்துக்காரன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுது, நாடாளுமன்றத்திலே பேசுகிறாரு ஒருத்தர், போக முடியுது, எல்லாத்தையும் பண்ண முடியுது. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? உன் நிலைமை என்ன இருக்குது? அங்கே ஒன்றும் கிடையாது. அப்போ தமிழ்நாட்டினுடைய அரசு, திமுக அரசு, முன்னாடி இந்த அதிமுக அரசு, இரண்டுக்குமே
தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்தும் வெளியுறவு கொள்கையை பார்க்க தெரியல, அல்லது பார்க்க விரும்பலை, அல்லது சமரசம் செய்து கொள்கிறார்கள். ஈழத்தமிழர்கள் சார்ந்தும் நிலைப்பாடு எடுக்க மறுக்கிறார்கள். திராவிட இயக்கம் என்பது வந்து தமிழ்நாட்டு தமிழர்களுக்காக மட்டும் உருவாக்கலை, தமிழனுக்காக உருவாக்கப்பட்டது. உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்டது. உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய அரசியலுக்காக அது அதுக்காக தான் தந்தை பெரியார் அன்னைக்கு பர்மாவில் போய் தமிழர்களிடத்துல பேசினார், மலேசியாவில் போய் நின்று பேசினார், சிங்கப்பூரில் நின்று பேசினார். எல்லா இடங்களிலும் வந்து திராவிட இயக்கம் போனது. அது வந்து நிலப்பரப்பு சார்ந்ததல்ல, இனம் சார்ந்த ஒரு அரசியலை தான் முன்வைத்தது திராவிட இயக்கம் பேசியது எல்லாமே. அன்னைக்கு மலைய கணபதி தூக்கில் ஏற்றப்படும் பொழுது அதற்கு எதிராக தந்தை பெரியார் இங்கே மிகப்பெரிய அழுத்தத்தையும் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னா, அவர் மலேசியாக்காரு, நம்மளுக்கு என்ன பிரச்சனை, பக்கத்து நாட்டு பிரச்சனை, நம்ம ஏன் கவலைப்படணும்லாம் அன்னைக்கு திராவிடத்துக்காரங்க திமுக காரங்க இன்னைக்கு பேசின மாதிரிலாம் அன்னைக்கு அண்ணாவோ பெரியாரோ பேசலை. அவர்கள் வந்து சமூக நீதியை பார்த்தானா, சமூக நீதி இது வந்து மனிதனுக்கானது. அது சரிங்களா, நாடு கடந்தது, கடல் கடந்தது, அப்படிதான் பேசுனாங்க. இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் சுயநல கூட்டம். அது இது அவன் பிஸ்னஸ் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இங்கேக்குள்ளே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு உரிமைக்காக நீ உட்காந்து போராடிட்டு இருக்கிற, இந்தியாவை நம்ம பார்ப்போம், நம்ம நாட்டை பார்ப்போன்ட்டு. அவனே உன்னை பார்க்கல, அவனே உன்னை பற்றி மதிக்கல. சரி, அப்போ இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையினுடைய தோல்வியைத்தான் இன்றைக்கு நம்ம இலங்கையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன நடக்கும்னால், இந்த ஜேவிபி ஒருவேளை இந்தியாவுக்கான எதிர்நிலையை ஏதேனும் ஒரு வகையில் வெளிப்படுத்த ஆரம்பிக்குது, சீனாவோட நெருக்கமாக போகிறதால் தவிர்க்க இல்லாத விஷயம். இலங்கையினுடைய நட்பு சக்தியாக, இந்தியாவினுடைய நட்பு சக்தியாக இருந்த தமிழர்களை கொன்று அழித்த பிறகு இந்தியா இந்த விளைவுகளை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். எதிர்கொள்ளட்டும். நான் வந்து தமிழர்கள் வந்து சீனாவை எதிரியாகவோ அல்லது வேற யாரையோ எதிரியாகவோ நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளுக்கு சீனாவுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஒன்றும் கிடையாது. அல்ல, ஆனால் இந்த மாதிரி பிரச்சனையால் எல்லை நாடாக பகுதியாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு வந்து பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகிட்டு இருக்குல்ல. அப்போ இன்னுமே அவன் நம்மளை தான் கார்னர் பண்ணுவான். நம்ம மக்கள் இங்கேருந்து ஒரு மீன் பிடிக்க போனாலும், நம்ம மக்கள் ஏதாவது இடத்துக்கு போனாலும் இனிமே நம்ம மேலே இருக்கிற அந்த வன்மத்தை வந்து அவன் அதிகமாக காட்டவ தான் முயற்சி பண்ணுவாங்க. நிச்சயமாக. அப்போ அங்கே தானே போய் நம்ம தானே பாதிக்கப்படுற இடத்துல இருக்கிறோமே அப்படிங்கிறதால கேட்குறேன். அது குறித்து அக்கறை தமிழ்நாட்டினுடைய அரசுகளுக்கு தான் வேணும். திமுக அரசுக்கும் அதுக்கு முன்னாடி இந்த அதிமுக அரசுகளுக்கு கட்சிகளுக்கு தான் வேணும். அவங்களுக்கு தான் இல்லையே அப்படி ஒரு நிலைப்பாடு அவங்களுக்கு கிடையாது. அவங்க அறிஞர்களே அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்களே. திமுகவை ஆதரிக்கக்கூடிய அறிஞர்கள் பேசணும்ல, அதை அவங்க பேசல இல்லை. சரி, ஈழத்தமிழரை பற்றி தான் எங்களுக்கு அக்கறை இல்லைன்னு சொல்கிறீங்க. தமிழ்நாடு தமிழன் கொலை செய்யப்படுறதை பற்றியாவது திமுகவில் பேசியிருக்கணும், ஒரு கண்டன அறிக்கை வந்திருக்கணும்ல. மொட்டை அடிக்கப்பட்டதை பற்றி கண்டன அறிக்கை வெளியே வந்திருக்கணும்ல, வரல இல்லை. அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு தமிழர் நலனை, நான் கட்சியில் ஓட்டு போடுறப்ப நான் பார்த்துக்கிறேன்ப்பா, ஆனால் தமிழனுக்கு பிரச்சனை வந்துன்னா நான் கட்சி நிலைப்பாட்டை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், தமிழர் இந்த இனம் நிலைப்பாட்டை தான் நான் வருவேன்னு ஒரு முடிவு என்னைக்கு இவன் எடுக்கிறானோ அன்னைக்கு இவன் உருப்பிடுவான். என் கட்சி தலைவன் தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தான்னா இவன் இன்னைக்கு உருப்பிட போகிறதே கிடையாது. இவன் என்னைக்கு ஒன்றாவான்? சாதி நம்மை பிரித்தது, மதம் நம்மை பிரிக்க பிஜேபிக்காரன் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். கட்சி இது எல்லாத்தையும் அதிகமாக நம்மளை பிரிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். கட்சி தானே பிரிச்சிருக்குது. உன் கட்சி தலைவன் விஷம் கொடுத்தா தின்றுவேன், நீ நான் திங்கிறேங்கிறான். அப்போ இந்த முட்டாள் கொடுத்து வச்சு என்ன செய்ய சொல்கிறீங்க? தன்னுடைய கட்சி தவறு செய்தால் தவறை சுட்டி காட்டுகின்ற துணிச்சலும் நேர்மையும் அற உணர்வும் இல்லாத இடத்துல இன்னைக்கு வந்து கட்சியாளாவே நான் மாறி போய் அது அடிமையாகவே கிடப்பேன்ங்கிற இடத்துல நான் திமுக மட்டும் சொல்ல, எல்லா கட்சிகளையும் பொதுவாக சொல்கிறீங்க. நீங்கள் காங்கிரஸ் கட்சியிலையும் அப்படி தான் இருக்கிறாங்க, இதர கட்சிகள்லையும் அப்படி தான் இருக்கிறாங்க. பொது நிலைப்பாட்டை பற்றி பேசணும்ல, பொது நிலைப்பாட்டை தமிழ் இனத்தை சார்ந்த நிலைப்பாடு எடுக்க தெரியணும்ல. சரில, இந்த ஆளும் ஆண்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி, அல்லது காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது இதர கட்சிகளில் இருக்கக்கூடியவங்களும் சரி, இப்போ வந்து நாம் தமிழராக இருந்தாலும் சரி, அவங்க கட்சி நிலைப்பாடு அடிப்படையில் நிலைப்பாடை பேசலாம். பொது நியாயத்தில் பேசுறதுக்கு அந்த நேரத்தில் எல்லாரும் ஒன்றா வரணும், ஒன்றா வந்து நிற்கணும்ல, ஒன்றா நின்று பேச வேண்டியது இருக்குல்ல, ஒன்றா நிலைப்பாடு எடுக்க வேண்டியது இருக்குல்ல. அது இல்லை. இலங்கை பிரச்சனை குறித்து இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இதை ஆய்வு பண்ணி ஒரு நிலைப்பாடு எடுத்து இந்திய அளவில் கொடுத்து இந்திய அளவில் நிலைப்பாடு எடுக்க வைக்க முடியல. காங்கிரஸ் கட்சியால் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்க வைக்க முடியல. தேசிய கட்சிகள் தோத்து போகுது இல்லையா? இப்போ திமுக அதிமுக செஞ்சிருக்கணும்ல. இன்றைக்கு திமுக தேசிய அளவிலான ஒரு இந்திய கூட்டணியில் இருக்கிறது. இந்திய கூட்டணி நிலைப்பாடு எடுக்க வச்சிருக்கணும்ல. அல்லது இந்திய கூட்டணியில் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இது நடக்குதுன்னு சொல்லியிருக்கணும்ல. அப்போ நீங்கள கூட்டணியாக வந்து எங்களுக்கு என்ன லாபம்? உங்களுக்கு அதிகாரம் வேணுங்கிறத ஒன்றுக்காக தான் பிஜேபி எனக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு போங்கிறத தவிர வேற என்ன இருக்குது? இப்படி ஒருத்தங்க மொட்டை அடிச்சிருக்கிறான், 2 பேரை கொலை பண்ணியிருக்கிறான், இது குறித்து இந்தியா கூட்டணியில் இருக்க தலைவர்கள் நீங்கள் பேசணும் அப்படின்னு உங்களால் பேச வைக்க முடியலன்னா அந்த கூட்டணியை பற்றி நான் ஏன் மதிக்கணும்? அதுக்கு நான் நேரடி எதிரியோட மோதினா செத்து போய்க்கிறேன்.
அல்லது அவனை ஜெயிக்கிறேன் அல்லது அவனோட போராட்டத்தை தொடர்றேன். நேர்மையாக நடந்துட்டு போகும்ல. இந்த போராட்டத்துக்கு ஒரு புரோக்கர் தேவையில்லை எனக்கு ஒன்றும் தேவையில்லைல்ல. இன்றைக்கு எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. மீனவ பிரச்சனைக்கு என்னங்க பதில் நடந்திருக்குது? என்ன நடந்திருக்கு? அது இந்தியாவில் யாராவது பிரச்சனையாக மாற்றிருக்காங்களா? தொடர்ந்து பிரதமருக்கு ஒரு அழுத்தத்தையும் என்னங்க லெட்டர் எழுதுறீங்க? அவங்க மதிக்கிறவங்களா? என்ன அவங்க மதிப்பானா என்ன? இல்லை, உங்களுக்கான ஜிஎஸ்டி வரி பங்கீடே கொடுக்க மாட்டேங்கிறான் அவன். உங்களுக்கு எஜுகேஷனுக்கான லோன், உங்களுக்கான வர வேண்டிய ஃபண்டையே வந்து தர மாட்டேங்கிறான். இப்போ உங்கள் பல்கலைக்கழகத்தையும் கல்லூரியையும் இழுத்து மூடணுங்கிற என்னென்ன வேலையோ எல்லாத்தையும் பண்ணுறான் அவன். அவனுக்கு போய் லெட்டர் எழுதி தான் முடியுமா அது? எனக்கு இந்த கட்சிகளை பற்றிலாம் கவலை இல்லைங்க. இந்த ஏழை எளிய மக்கள் சரிங்களா, குரலற்றவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன அரசியலை நம்ம முன் வைக்கிறோம், அந்த அரசியல் உங்கள் கட்சி நிலைப்பாடு எடுக்கலை, அமைதியாக இருக்குதுன்னா கட்சி கடக்கணும்யா. வா தேர்தலில் போய் கொடி தூக்கிட்டு போ, மற்ற நேரத்தில் வந்து நில்லு. அப்படி ஒன்று நடக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு 1.5 லட்சம் பேர் என்ன படுகொலை செய்ததை பற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் எதுவுமே பேசவே இல்லையே. நீங்கள் விடுதலை புலி பிடிக்குது, விடுதலை புலி பிடிக்கலைங்கிற கதை அப்புறம். அவங்க இல்லை 15 வருஷம் ஆகிப்போச்சு. அந்த மக்கள் கொலை செய்யப்படுறான்ல, பட்டிருக்கான்ல, அதுக்கு ஆவணங்கள் வெளியே வந்துருச்சு இல்லை? எஸ், எவிடன்சஸ், விஷுவல் எவிடன்ஸே வெளியே வந்திருக்குல்ல, தலையில் சுட்டு கொலை செய்கிறதெல்லாம் வெளியே வந்திருக்குல்ல. அப்போ இதை வந்து ஒரு 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 தேசிய அளவில் விவாதமாக மாற்ற முடியாத எந்த கட்சியும் மக்களுக்கான கட்சியாக இல்லை. அவங்கள நம்ப முடியாதுங்க. அதான் அளவுகோல், அதான் அளவுகோல். நீ அதுக்கே வராதவன் வந்து நீ நாளைக்கு வந்து எதுக்கு வருவேன்னு எப்படி தெரியும் எனக்கு? நிச்சயமா இலங்கை விவகாரம் குறித்தும் தமிழ்நாடு இது எப்படி பார்க்க வேண்டும், இந்தியா எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறது முன்பு ஒரு தெளிவான ஒரு ஆழமான பார்வையை கொடுத்தீங்க. எங்களுக்காக நேர்காணல் தர உங்களுடைய நேரம் ஒதுக்கி மிக்க மிக்க நன்றி தோழர். மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.